இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு தங்க கலர்ல ஒரு தகரம் இருக்கு. இவனுக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல அதை குத்திடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவனோட கையை இரும்பா மாறிட்டு இருக்கு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறான். டாக்டர் இவனோட கையை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இது இனிமேலுக்கு யாராலுமே குணப்படுத்த முடியாது, நீ கொஞ்ச நாள்ல இரும்பு மனுஷனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போகிறான். ஆனா இது ஏதோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்றாரு டாக்டர். ஆனா இவனும் அந்த டாக்டர் இந்த விஷயத்த நீ யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே கொண்டுட்டு இவனோட கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒரு பிளக் பாயிண்ட் கிட்ட வைக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். ஆக்சுவலா இவனால கரண்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த விஷயத்த பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பில்டிங்ல இருக்கிற எல்லாத்தையுமே கொன்னுடுறான். கடைசியா இவன் வெளியே வரும்போது அங்க ஒருத்தர் இவனை பார்த்துறான். அதனால இவன் என்ன பண்ணுவான்னா அங்க தண்ணி இருக்கும், அதுல இவனோட கரண்டோட பவரை கொடுத்து அவனை அங்கேயே கொன்னுடுறான். இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா ரொம்பவும் ஹைட்டான ஒரு மாடியில ஒரு பெரிய ஸ்னைப்பர் கண்ணை எடுத்து இவன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். இவனை பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா இவனுக்கு அந்த புல்லட் வர்றது தெரியுது. அதனால உடனே அங்கிருந்து ஜம்ப் பண்ணிடுறான்.